உங்களை உண்டாக்குவதனுடைய நோக்கத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. நாம் ஆளுகை செய்யும்படி உண்டாக்கப்பட்டோம். இந்த பூமி ஆளுகை செய்யும்படி உண்டாக்கப்பட்டோம். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். இப்போ சங்கீதம் 82க்கு வாங்க. சங்கீதம் 82 5வது வசனம். அறியாமலும் உணராமலும் இருக்கிறார்கள், அந்தகாரத்தில் நடக்கிறார்கள், அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். அவர் சொல்றாரு, நீங்க யாருன்னு தெரியாததுனால, நீங்க தேவர்கள் உங்களுக்கு புரியாததுனால நீங்க அந்தகாரத்தில் நடக்கிறீங்க. அறியாமலும் உணராமலும் இருக்கிறீர்கள். நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல, நீங்க யாருன்னு நீங்க உணர்ந்து கொள்ளல. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாததுனால, நீங்க உணர்ந்து கொள்ளாததுனால உங்களுக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, தேசத்தின் அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது. இன்னைக்கு தேசம் நல்லா இல்லைன்னு சொன்னா, ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் இல்லைன்னு சொன்னா, கண்டுபிடிக்கப்படுகிற நல்ல காரியங்கள் எல்லாம் கெட்டதுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா ஒரு காரணம் இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யார் என்பதை சரியாக அறிந்து கொள்ள மறந்து போனோம். அறியாமலும் உணராமலும் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன். மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். நான் உங்களை யாருன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? நான் உங்களை யார் தெரியுமா பார்த்திருக்கிறேன்? தேவ உன்னதமானவருடைய மக்கள். நீங்கள் எல்லாரும் தேவர்கள். ஆனா நீங்க மனுஷரை போல சாகுறீங்க, லோக பிரபுக்கள் ஒருவனை போல விழுந்து போறீங்க. அதான் நடந்துச்சு. இப்ப யோவான் 10வது அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 10வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்றும் நான் சொன்னேன் என்பதாய். தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. யாரு தேவர்கள்? தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள். தேவ வசனம் யாரு? இயேசு. இயேசுவை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க. தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள், those who received the word of God. 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனம். 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனம். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஒரு நாள் வரும், நான் இயேசுவை போல மாறுவேன். ஒரு நாள் வரும், நான் இயேசுவை போல மாறுவேன். இப்படி சொல்லிட்டு இருக்கிறோமே. பைபிள் சொல்லுது, அவர் இருக்கிற வண்ணமாக நீங்களும் இவ்வுலகத்தில் இருக்கிறீர்கள். இப்ப இருக்கிறீங்க. நீங்க இதை தெரிஞ்சுக்கலன்னா நீங்க லோக பிரபுகள் ஒருவனை போல செத்து போவீங்க. இதை தெரிஞ்சுக்கலன்னா நீங்க சாதாரண மனுஷனை போல வாழ்வீங்க. நாம யார் அப்படின்னு அறிந்து கொள்கிறது அவ்வளவு முக்கியமானது. நாம யார் அப்படின்னு அறிந்து கொள்ளணும்னா, முதலாவது நம்மை படைத்தவர் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். நாம் எப்படி உண்டாக்கப்பட்டோம் அப்படின்றத அறிந்து கொள்ளணும். நாம் எப்படி உண்டாக்கப்பட்டோம்ன்றதை அறிந்து கொள்ளும் போது நாம் யார் என்பது நமக்கு விளங்கிரும்.